எனக்கு வந்து அவர் ஒரு குழந்தைய குளிப்பாட்டுற ரீல் ஒன்று இருக்கும். பாட்டி வந்து குழந்தைய அது ரொம்ப பிடிக்கும். இவன் வந்து அனிமல் நட்சல் நினைக்கிறேன், அது நல்லா இருக்கும். ஆமா இவ யாரு? என் ஃப்ரெண்டு கீதாஞ்சலி. கீதாஞ்சலி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நான் ஒரு ஆல்ஃபா மேல். கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவர் டெக்னிக்கல் ரீல் பண்ணுவாரு, அதுவும் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எப்படி சினிமாட்டிக் லைட்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு சூப்பரா இருக்கும் சார். உங்களுக்கு நீங்க பண்ணல எது பெஸ்ட்? இவன் நிறைய தனியாக பண்ணுவான் சார். அவன் வந்து யூடியூப்க்கும் ஸ்பாட்டிஃபைக்கும் ரீல் பண்ணியிருப்பான். அதெல்லாம் வந்து ஒன் லைனில் தான் பண்ண முடியும். பட் அதை அவன் பர்ஃபார்மன்ஸாக மாற்றி பண்ணியிருப்பான் சிபி. அவன் எதுவுமே தனியாக 4-5 கேரக்டர் பண்ணுவான். அது ரொம்ப நல்லா இருக்கும். இவனுக்கு வந்து இவனோட பெஸ்ட்டுனா அம்மா ரீல்ஸ் நிறையா பண்ணுவான். அது அவன் அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து அவனை மாதிரி எங்களில் யாருமே மில்க் பண்ணதே கிடையாது. நடிச்சிருப்பான் பாரு ஷார்ட், அவன் தவிர வேற யாரும் நடிக்கல. பாலச்சந்தர் சார் சொல்லுவாங்க, கலாய்க்கிறாங்க. இல்ல அவர் சொல்லுவாரு அந்த மாதிரி இவர் பண்ணுவாரு. இல்லை நிஜமாலே அவனோட அந்த அம்மா கேரக்டருக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குது. எங்களோட கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தாலே தெரியும். ஆதி அவன் சொன்ன மாதிரி எல்லா லைட்டிங் ரீலே இதுதான் சிறந்த லைட்டிங் ரீல்னு சொல்ல முடியாது. எங்ககிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு சினிமாவில் அந்த லைட்டை நான் இதை வச்சு ரீக்ரியேட் பண்ணுறேன்னு பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கும். அது ஊதுபத்தி வச்சு இப்படி சூரிய ஒளி மாதிரி கொண்டு வரலாம், அந்த மாதிரி என்னென்னமோ. இப்படி கலாய்ச்சா அப்புறம் எப்படி பார்ப்பேன்? இல்ல நல்லா இருக்கும். இல்ல இந்த மாதிரி எக்ஸாஜரேட் பண்றேன், பட் நல்லா இருக்கும் சார். ஆக்சுவலி நல்லா இருக்கும்.